சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு சென்னையினுடைய பழைய சிஎம்டிஏ பர்மிட் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது சிஎம்டிஏனுடைய எல்லை வரையறை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் அந்த சென்னை மாநகர பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பழைய சிஎம்டிஏ லிமிட்டுக்கு மட்டும்தான் இப்போ ஆட்டோவுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கு வந்து அப்போ பர்மிட் லிமிட் இருக்கு. அதனால இப்போ செங்கல்பட்டில் இருக்கிற ஆட்டோக்கும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், அது மாதிரி வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் இருக்கிற ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பர்மிட் கிடையாது. ஆனால் இந்த சிஎம்டிஏ வந்து எல்லை வரையறை வந்து விரிவுபடுத்தப்பட்டதுக்கு இணங்க அதனுடைய பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கண்ட பகுதியில் நேம்லி வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் ராணிப்பேட்டை அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் அந்த சென்னை பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இன்று இல்லாத நாளைக்கு வந்து ஆப் டெவலப்பர்ஸே அவங்க வந்து ஆட்டோ அசோசியேஷன் கூட பேசி டிரைவர்ஸ் கூட பேசி அவங்க விலை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோக்களுக்கு வந்து குறைந்தபட்ச கட்டணம் அப்படிங்கிறது அரசு வந்து 2013 வந்து ஆட்டோ கட்டணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த கட்டணத்துக்குள்ளதான் அவங்க சேர்க்கணும். வந்து புது ஆட்டோ கட்டணங்கள் வந்து உயர்த்துவதற்கான வந்து முடிவு வந்து அரசுக்கு வந்து அந்த முன்மொழிவு அளிச்சிருக்கோம். அது உத்தரவு கிடைச்ச பிறகு இந்த புது கட்டணங்கள் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2013 நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களோட அடிப்படையில் ஆட்டோ கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்படும்.